ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், வரமிளகா, கடலைப்பருப்பு, அப்புறம் பூண்டு. நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு போட்டு நல்லா அந்த கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது ரெடியானதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் நான் 3 வெங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயத்தை ஒரு கிண்டினதுக்கப்புறம் தக்காளி பழம், அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா போட்டு கிண்டிட்டு அது கூட நம்ம உப்பு போட்டு வதக்கணும். உப்பு போட்டு வதக்கினா தான் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா பொருளும் வதங்கப்படும். அதனால் அதை உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன்னா கடுகு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.